இந்த சாங்கும் இந்த ட்ரைலரும் பார்த்துட்டு சொன்னீங்க இதுல ரொம்ப கிளாமரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி ஒரு ஃபயர்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல இருக்கிற விட அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு கிளாமர் ஒன்றும் இல்லையே இல்ல. நான் சென்சார்ல இருந்தவன். அடிப்படையாவே இதில் ஒன்று சொல்லுவாங்க, இந்த படத்தை பற்றி பேசும்போது இன்னொரு படத்தை கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான். அதனால் நான் ஃபயர் பார்த்துட்டு வந்து மறுபடியும் பேசுகிறேம்மா. அதை முதல்ல நீங்க பாருங்க சார், பார்த்தீங்கன்னா இதை பற்றி நீங்க பேச மாட்டீங்க. இதை பற்றி பேச தானேமா வந்திருக்கேன். சரி, ஃபயர் படத்தை ஒப்பிட்ட வரையில் மிகச்சிறந்த குடும்ப படமாக இருக்கும் இந்த படத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 75 வயசாச்சுமா, என் பார்வையில் சிறிது கிளாமராக தெரியும். நாளைக்கு என் பையன் வந்தால் சூப்பராக இருக்குது அப்படிமா, அவ்வளோதானே. தட் இஸ் கால்ட் இந்த ஜெனரேஷன் கேப். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒரு போன ஆடியோ ரிலீஸில் வந்து ஒரு கங்கைமரன் சார் சொல்லியிருந்தார், ஒரு ஜீவபிராஜ் மேலே என்ன கோவம் தெரில, 7 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, அவர் வந்து எங்கள் சாங்கம் யூஸ் பண்ணார் அப்படின்னு. அந்த ராஜா சார் சாங்க அவருக்கு வேலை தெரியலையாங்கிற மாதிரி. ஜீவபிராஜ் வந்து அவ்வளோ தங்கமான மனுஷங்க. அவர் 7 கோடி வாங்குறது வந்து இவருக்கு என்ன ஏதாவது வயிற்றுச்சலாக காண்டான்னு தெரில. எத்தனையோ பஞ்சாயத்துக்கு நான் ஜீவபிராஜ்கிட்ட போய் கேட்டிருக்கேன். எத்தனையோ படம், இப்போ ரீசெண்டாக கூட படம் பேர் சொல்லக்கூடாது, நைட்டு ஒரு 60 லட்ச ரூபா சம்பளத்தை விட்டு கொடுத்தா என் சம்பளத்தால் படம் நிற்குதானே, விட்டு கொடுத்துறேன்னு அப்படின்னு சொல்லி எத்தனையோ படத்துக்கு வந்து ஜீவபிராஜ் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவார். சம்பளத்தை விட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அவரோட தப்பு கிடையாது அந்த படத்தில் குட் பேட் அக்ரியில் அந்த சாங் வச்சது, அது டைரக்டரோட விருப்பம். ஏன் இப்போ ராஜா சார் பண்ண அந்த பிதாமகனில் கூட இவர் சிம்ரன் ஆடுற சாங்கில் எல்லாம் இப்போ அந்த எம்எஸ்வி பாட்டு தான் பாடியிருப்பாங்க. அப்போ என்ன ராஜா சாருக்கு வேலை வச்சிடலன்னு சொல்ல முடியுமா? கரெக்டு. அதனால் அது வந்து ஒரு காலம் ஜீவபிராஜை தப்பாக எடுத்துக்க வேணாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். தேனப்பன் பேசினார் இல்லையா, அந்த குட் பேட் அக்லி மியூசிக்கை பற்றி இளையராஜா சொன்னார், எல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் கரெக்டு. அதுக்கு ரொம்ப நம்முடைய அருமை நண்பர் கங்கை அமரன் தான் கொஞ்சம் ஆவேசமாக பேட்டி கொடுத்தாரு, அதை பற்றி சொன்னார். அது கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் நடந்தது. அந்த கங்கை அமரன் பேட்டியெல்லாம் பார்த்துட்டு இளையராஜா சொன்னாராம், முதல்ல இவன் மேலே கேஸ் போடணும் அப்படின்னாராம். அதாவது சில சமயம் என்ன ஆகிடுது, சிலர் சினிமாவில் ஏதாவது சாதாரணமாக சொன்னால் கூட அதை எப்படி பெரிய விஷயமாக்கி ஒருத்தருக்கு எப்படி கெட்ட பேர் உண்டாக்குறதுங்கிறது வந்துடுது. அவ்வளோதானே ஒழிய இது நமக்கு மேட்ரு இல்லைன்னா சில விஷயத்த ரொம்ப பெருசாக்கிடுறோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்லப்படுது. ஏன்னா கங்கை அமரனை பற்றி நாங்கள் ஜாலியாக சொல்ல முடியும், ஏன்னா நல்ல ஃப்ரெண்டு எங்களுக்குள்ள. நான் கங்கை அமரன் கச்சேரி பண்ணும்போதே சொல்லுவேன், கங்கை அமரன் பேச்சு கச்சேரி ஃபிக்ஸ் பண்ணால் 4 பாட்டு ஃப்ரீ அப்படிம்பேன். ஏன்னா பாட்டுக்கு நடுவில் பேச்சு தான் நிறையா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் அது. அதனால் அந்த ஃப்ரெண்ட்லினஸ் தான் எப்படியே சினிமாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த சண்டையும் நிரந்தரமான சண்டையே கிடையாது. அது அந்த டைட்டில் எமோஷ்னலாக வெளில வருதே தவிர அது ஒன்றுமே இல்லை. அதே சமயத்தில் ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது, ஒருத்தர் நல்லவர் அப்படின்னா அதை மேடை ஏறி சொல்கிறதுக்கு இன்னொரு நல்லவரால் தான் முடியும். அது தேனப்பன் வந்து தைரியமாக சொன்னார். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா தேனப்பனுக்கு எந்த மேட்ரை சொன்னால் நாளைக்கு இந்த ஆடியோ லான்ச்சுன்னா இந்த மேட்ரு மட்டும்தான் வரும், எந்த சொல்லணும் அப்படிங்கிறத வச்சுருக்கேன். ஸோ அதற்காக தான் சொன்னேன். 3, 2, 1 ஒரு பெரிய கைத்தட்டலோட 13/13 லக்கி நன் படத்தினுடைய மியூசிக் அண்ட் டீசர் லான்ச் பண்ணியாச்சு. இவங்க மலேசியாவிலேருந்து பல கனவுகளோட சென்னைக்கு வந்திருக்காங்க. நிச்சயமாக உங்கள் கனவெல்லாம் நினைவாகணுமென்று நான் எல்லாம் நம்மளை இறைவனை வேண்டிக்கிறேன். அவங்களோட முயற்சி தெரியுது, இப்போ படம் பார்க்கும்போது தெரியுது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நிச்சயமாக இது மாதிரி தான் ஒரு படம் மலேசியாவிலேருந்து பூச்சாண்டின்னு ஒரு படம் வந்தாங்க. இப்போ பார்த்தா அது பெரிய லெவலில் ஓடி பெரிய ஹிட்டாகி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அதனால் இவங்களும் அது மாதிரி படங்கள்லாம் எடுப்பாங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக உங்களோட முயற்சி திருவினையாகணும்னு சொல்கிறேன். அப்புறம் மேகனா பற்றி சொல்லணுன்னா, குரங்கு பொம்மை படத்தில் வந்து ஒரு கேரக்டரில் நடிக்க வந்தாங்க. அப்போலேருந்து எனக்கு மேகனா பழக்கம். அந்த நட்பு ரீதியாக கூப்பிட்டாங்க, அதுக்காக வந்தேன். அதனால் இப்போ யார் வராங்கன்னு கேட்டேன். இப்போ யார் வராங்கன்னு தெரிலன்னு நாங்கள் போவோம். நிறைய பேரை கூப்பிட்ருக்காங்க.
அவங்களோட புது படம்னால என்னால் பிடிச்சி நான் தம்பிராம சார், கண்ணன், எஸ்வி சேகர் சார்லாம் வந்திருக்காங்க. இது மாதிரி வர்றவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக தான் நாங்கள்லாம் இருக்கோம். டெஃபினட்டாக சினிமாவுக்கு வாங்க, உண்மையாக உழைங்க, நிச்சயமாக உங்களுக்கான ஒரு இடம் காத்திருக்கு. ஆனால் அந்த உண்மை வந்து நேர்மையாக இருக்கணும், இருந்தால் நிச்சயமாக வரலாம் அந்த சினிமாவில். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. நன்றி, வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேக்னா ஏன் இங்கே வந்து பண்ணுறாங்க மட்டும் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். மேக்னா சென்னையில் வந்து இந்த ஆடியோ லான்ச் பண்ணதுக்கு முக்கிய காரணம் அவங்க அப்பா அம்மா சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா அம்மா வரணும், அவங்களுக்கு முன்னாடி இதை பண்ணணும்னு. மாதா பிதா குரு தெய்வம், பெற்ற தாய் தந்தை, கல்வி போதிக்கக்கூடிய ஆசிரியர், இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நமக்கு கடவுளுடைய அருள் நேரடியாக கிடைக்கும். எப்போ அப்பா அம்மாவுக்காக இவ்வளோ முயற்சி எடுத்து வந்திருக்காங்களோ அவர்களுடைய ஆசையே இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கும். நன்றி, வணக்கம்.